Gracias.
குடும்பத்தாரியம்மா உடற்ப தேடி வந்தம்மா குடியிருந்தம்மா ஒன்னிடம் காது வாழ்வம்மா. Hello, Rajeshwari Madam and Radha Kumar. Good morning. Good morning, sir. Good morning. Okay. Breakfast ஆயிடுதா? ஆயிடுது. ஓகே. உங்கள்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னு எனக்கு ஒரு திங்கிங் இருந்தது. ரீசன் என்னென்னா, ராஜேஸ்வரி அம்மா நீங்கள் வந்து இங்கே கொஞ்சம் வருஷம் ஆச்சு. எவ்வளோ நாள் ஆச்சு? 2.25 வருஷம். 2.25 வருஷம் ஆச்சு. அண்ட் அவங்க வந்து ஃபியூ மந்த்ஸ் தான் ஆச்சு. அவங்கள்ட்ட அப்புறம் கேட்குறேன்னா, உங்கள்கிட்ட இப்போ முதல்ல கேள்விகளை கேட்குறேன். அந்த கம்யூனிட்டி உங்களுக்கு பொதுவாக பிடிச்சிருக்கு, அப்படி தானே? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா விஷயங்களும் இங்கே உள்ளது பிடிச்சிருக்கு. ஏற்கனவே நான் இது விஷயமா இன்டர்வியூ பண்ண 1-2 இதெல்லாம் சரின்னு லைஃப்னு போட்டு அனுப்பிச்சுருக்கேன். அதெல்லாம் பார்க்குறீங்களா? நிச்சயமாக பார்க்குறேன். ஸோ அதில் அவங்கெல்லாம் சொன்னதில் உங்களுக்கு உடன்பாடு உண்டா? கரெக்டாக சொல்லியிருக்காங்களா? கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்போது அதையே நான் திருப்பி உங்களுக்கு அதே கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டாம். நான் என்ன கேட்கலான்னு நினைக்கிறேன்னா, இந்த வாட்ஸ்அப் குரூப்பு பொழுது போகிறதுக்கு இந்த கம்யூனிட்டியில் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் 8 இயர்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டு வரேன். அது இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. நிறைய ஏரியாஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. ஆரம்பத்தில் இருந்தது, அப்புறம் கொஞ்சம் டவுன் ஆச்சு, அப்புறம் இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம், மெயின்லி ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ராம்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறது. அதுக்கு நல்ல அட்டெண்டன்ஸ் இருக்குது. நிறைய பேர் வரா. அந்த வியாழன் வெள்ளி சனி மிஸ்டர் சுப்ராயன் நடத்துகிற அந்த இதுக்கு அதெல்லாம் சகஸ்ரநாமம் படிக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து நல்ல ஒரு அட்டெண்டன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம். அதே மாதிரி வாட்ஸ்அப் ஒரு பெரிய பொழுதுபோக்கு இன்றைக்கி எல்லாருக்கும். அதை நீங்கள் வாட்ஸ்அப் இல்லாமல் ஒரு நாள் இருக்க முடியுமா? சண்டே ஒரு நாள் லீவ் கொடுக்குறீங்களா? முடியாது. நீங்கள் கொடுக்க முடியுமாம்மா? முடியவே முடியாது சார். உங்களாலேயும் முடியாது, யாராலேயும் முடியாது. அதான் இன்றைக்கி உண்மை. ஒரு ட்ரெயினில் இங்கேருந்து சென்னைக்கு போகிறோம்னு வச்சுங்க, காஞ்சிபுரத்துலேருந்து, ஒருத்தர் கையில் கூட மொபைல் இல்லாமல் இல்லை. எதையாவது பார்த்துன்னு வராங்க. அதனால் இந்த மொபைல் இல்லாமல் யாருமே இருக்க முடியலங்கிற ஒரு நிலைமை வந்துடுது. அது நல்லது கெட்டது ரெண்டும் இருக்குது. கெட்டது நிறைய இருக்குது, அதனால் அதை குறைச்சிக்கலாம். வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு அனுப்புறது, அதில் வந்து நிறைய பேரோட ஃபார்வேர்டு வந்து இங்கே நானும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுறேன். எல்லாத்தையும் என்னால் பார்க்க முடியறதில்ல, கொஞ்சம் தான் பார்க்குறேன். அண்டு நீங்கள் எஸ்பெஷலி ராஜேஸ்வரி நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபார்வேர்டெலாம் நிறைய அனுப்புகிறீங்க. நல்ல கதைகள், புராணங்கள் இதெல்லாம் நிறைய அனுப்புகிறீங்க. அதுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நான் மார்னிங் வாக்கிங் போகும்போது நிறைய பேர் என்னை கூப்பிட்டு, எங்கேருந்து இதையெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க,
ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. நல்லா படித்தவங்களும் சொல்கிறாங்க, ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறவங்களும் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ நீங்கள் அனுப்புகிற அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபார்வேர்ட்ஸுக்கெலாம் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, உங்களை பார்க்குறச்சே சொல்கிறாங்க, அப்படி தானா? நிச்சயமாக சொல்கிறாங்க. வாக்கிங் வரும்போது பார்க்கும்போதெல்லாம் நிறைய பேர் சொல்ல விரும்பலை, ஆனால் நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப நல்லா இருக்கு, நிறைய விஷயங்கள் அதன் மூலம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு கூட நானே உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். ஏன்னா இவ்வளோ ஃபார்வேர்டு அனுப்புகிறீங்களே, எங்கேருந்து உங்களுக்கு வருது இதெல்லாம் அப்படின்லாம் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் இல்லையா? உங்கள் ரெசிடென்ஸுக்கு முன்னாடி நீங்கள் சங்கர மடத்து பக்கத்தில் இருந்தீங்களோ? ஆமாம், சங்கர மடத்துக்கு காஞ்சிபுரத்தில். நான் உங்கள் ஊரே காஞ்சிபுரமா? நான் பிறந்து வளர்ந்து படித்து நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் பண்ணி கடைசியில் என் கணவருக்கு கருமாதையும் இந்த ஊரிலே செய்துவிட்டேன். காஞ்சி மண் புண்ணிய சேத்திரம் இல்லையா? அதனால இந்த புண்ணிய சேத்திரத்தில் வாழறதும் பெரிய கொடுத்து வைக்கணும், கடைசி காலங்கள் ஆறதும் கொடுத்து வைக்கணும், அப்படி தான் நான் சொல்லுவேன். ஓகே. அந்த ஃபார்வேர்டில் வந்து கொஞ்சம் அரசியல் எல்லாமே அனுப்புகிறீங்க போல இருக்குது, மிக்ஸ்டாக அனுப்புகிறீங்க அப்படி தானே? கொஞ்சம் சிலது அனுப்புகிறேன். ஒரு பிராண்ட் பண்ணுங்களேன், நீங்கள் ஸ்பிரிச்சுவல் மட்டும்தான், அரசியல் வேண்டாம். அரசியலில் வந்து நிறைய பேர் அனுப்புகிறாங்க குரூப்பில், எல்லா குரூப்லேயும் அரசியல் வந்து தனிப்பட்ட பாடாக இருக்குது. எல்லாரும் திருப்பி அனுப்புகிறாங்க, ஏன்னா அது நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்கன்னு நினச்சி அனுப்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அனுப்பலாம். அதே நேரத்தில் ரொம்ப வல்கராக அப்படிலாம் வராமலும் பார்த்துக்கணும். நீங்கள் அனுப்புறதுல எதுவும் வல்கர் வரதில்லை. நம்ம கம்யூனிட்டி குரூப் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒரு ஊரில் உள்ளவன் அனுப்புவான் எது வேணாலும், அது எல்லாத்தையும் நம்ம ஃபார்வேர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அதனால் செலக்ட் பண்ணி நீங்கள் அனுப்புகிறீங்க, அது கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். அரசியல் வேண்டாம், நிறைய பேர் அனுப்புகிறாங்க, நம்ம ஸ்பிரிச்சுவல் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பலாம். காஞ்சிபுரத்துக்கு எப்போது ஊருக்கு போனீங்கன்னா கோவிலில் ஃபோட்டோ எடுத்து போடுங்க, அந்த கோவிலை பற்றி சொல்லுங்க. அது மாதிரி நீங்கள் உங்கள் இதுலேயே உங்கள் தமிழ்லேயே எழுதி நீங்கள் அனுப்பலாம். வர்ற ஃபார்வேர்டு தான் அனுப்பணும்னு இல்லை, நீங்களே எழுதி கூட அனுப்பலாம். அது மாதிரி உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை அது மாதிரி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நல்ல விதமாக நம்ம கொண்டு போகலாம், அப்படி ட்ரை பண்ணலாம். ஓகேயா? அப்புறம் வேறு மொத்தத்தில் உங்களுக்கு இங்கே எல்லா சௌகரியங்களும் திருப்தியாக இருக்குது, அப்படி தானா? சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். அதாவது என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு சொன்னீங்களே? அதாவதுங்க, அத்தனை பேருக்கும் நல்லவனாக ஆண்டவன் கூட இருக்க முடியாது. ஏதாவது ஒரு செயலை செய்தால் 10 பேர்ல 8 பேர் அதை மெச்சிக்குவாங்க. அத மாதிரி என்கிட்டையும் நிறைய பேர் இதை ரொம்ப நல்லா இருக்குன்னு தவறாமல் சொல்கிறாங்க. அடுத்து ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புகிறேன். தானத்தில் நிறைய தானம் இருக்குது. அன்னதானம், கண் தானம், இரத்த தானம், உடல் உறுப்பு தானம், உடலையே செய்யும் உறுப்புகளையே கொடுக்கும் தானம் எல்லாம் இருக்குது. அதில் ஒன்று தான் வித்யா தானம். அதாவது நமக்கு தெரிந்த சிறிய விஷயங்களை பலருக்கு எடுத்து செல்வது. அதற்கு வாட்ஸ்அப் மிக மிக நன்றாக உதவுகிறது. நான் 10 பேருக்கு அனுப்பினால் அவர்கள் 10 பேருக்கு அனுப்புகிறாங்க, அவங்க இன்னும் 10 பேருக்கு. ஒரு சிறிய மெசேஜ் 100 பேரை சென்றடையும் போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது. அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். ஓகே. அதே நேரத்தில் அளவாகவும் பயன்படுத்தணும் வாட்ஸ்அப்பை, அது நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? மொபைல் யூஸ் எல்லாமே ஒரு அளவாக தான் பயன்படுத்தணும். எனக்கும் நீங்கள் சொல்லலாம், தப்பு இல்லை. நானும் கொஞ்சம் அதிகமாக உபயோகப்படுத்திகிட்டு இருக்கேன், என் ஒய்ஃபும் சொல்லிட்டு தான் இருக்கா. இப்படி 4 பேர் சொன்னால் அப்போவாது நம்ம மண்டையில் ஏறதான் பார்க்கலாம். ஓகே ஓகேம்மா. இந்த மாதிரி பேட்டி எடுத்ததற்கு உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி சொல்லுகிறேன். இன்னும் முடியலையே பேட்டி. இந்த அம்மா உட்காந்துருக்காங்களே பக்கத்தில், ராதாகுமார் உட்காந்துருக்காங்களே, 2 பேர் சேர்ந்து தான் வரீங்க ஃப்ரேமில். ஓகே. அடுத்தது ராதாகுமார். இவங்கள்ட்ட வரத்துக்கே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா நான் 8 வருஷத்து ஆள், அவன் 8 வருஷமாக இங்கே கோட்டை போட்டுருக்கேன். ஆனால் இவங்க வந்து ஃபியூ மந்த்ஸ் தான் ஆகுது. பார்த்தா எல்லாத்துலேயும் இருக்காங்க, எதில் போனாலும் ராதாகுமார் பேர் இருக்குது. என்னம்மா ஒரு இன்டர்வியூ நானும் கொடுக்குறேன்னு அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது நான் அவங்களுடைய மூமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுட்டேன். அதனால் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே கொடுக்குறேனே அப்படின்னு சந்தோஷமாக சொன்ன உடனே சரி என்னைக்கு நாளைக்கு வரவா? நாளைக்கா?
நாளைக்கு வந்து எனக்கு அவாத்தில் கூப்பிட்ருக்கா, லலிதா சஹஸ்ரநாமம் இருக்குது. சரி அப்போ நாளன்னைக்கு கார்த்தால் வரேன். இல்லையா நாளன்னைக்கு காலையில் நான் அங்கே வேறு ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்குது, அங்கே போகிறேன். சரி இன்றைக்கி ஈவினிங் முடியாத, அது எனக்கு இதுக்கு போகணுமே. இன்னும் என்னது வந்து ஃபியூ மந்த்ஸ் தான் இருது, அப்படியே ஐக்கியமாயிட்டாங்க க்ஷேத்ராவில். எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. வந்து கொஞ்சம் மாதத்துலேயே இந்த புது ஆக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, ஒரு படத்துலேயே அவர் ஸ்டார் ஆகிடுவார் இல்லையா. அது மாதிரி இவங்க வந்து என்னவோ 2-3 மாதத்துலேயே எனக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்மளாம் டயத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னத்தையோ பண்ணிகிட்ருக்கோம். இவங்க டைம் இல்லைன்னு சொல்கிறாங்களேன்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஓகேம்மா, இப்போது நீங்கள் உங்களை பற்றி ஷார்ட்டாக சொல்லுங்கள், ஓகேயா? 1 minute. கம்யூனிட்டி பற்றி நிறைய பேர் சொல்லிட்டாங்கம்மா. இன்னொன்று, வயதானவர்களுக்கு இது மாதிரி கம்யூனிட்டியில் பொழுது போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். சில பேர் வெளியில் இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க பொழுது போகிறதுக்கு எங்கள் வீட்டுக்கு கூட கெஸ்ட் வந்திருந்தாங்க. ஆமாம், பொழுது போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு என்னவோ நமக்கு பொழுதே போகாத மாதிரி கேட்குறாங்க. ஸோ நானும் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் வந்து 2-3 எவ்வளோ மாதம் ஆச்சு நீங்கள் வந்துங்க? நான் வந்து 4 months ஆச்சு சார். 4 months ஆகுதா? ஆமாம் சார். க்ஷேத்ராக்கு குடி வந்து? ஆமாம் சார். அடடே 4 monthsல இவ்வளோ பிஸியாக நீங்கள்? ஓகே, எப்படி பொழுது போகிறது உங்களுக்கு அப்போது? அதை ஏன் சார் கேட்குறீங்க? டைமே பத்தலை சார், டைமே போகிற மாட்டேன். சரி, எப்படி பொழுது போகிறது உங்களுக்கு? எனக்கு டைமே பத்தலை சார். ஆ, எவ்வளோ டைம் இருந்தாலும் போறவே மாட்டேங்கிறது. அடடே. காலம்பரை ஒரு ப்ரோக்ராம், மத்தியானம் ஒரு ப்ரோக்ராம், ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம் சார். ஆ, இது இடையில எங்களுக்கு இந்த ட்ரெஸ் பண்ணிட்டு காலம்பரை கட்டிட்டு போற புடவையே மத்தியானம் கட்டிக்க முடியல, ஏன்? ஈவினிங் கட்ட முடியல. விதவிதமா கட்டிட்டு போய் உங்களுக்கு ஆசை? ரொம்ப ஆசை, ரொம்ப ஆசை சார். சரி, எல்லாத்துலயும் இருக்கணும், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் வரணும் தான் சார் ஆசை. ஓ, ஒரு ப்ரோக்ராம் விட மாட்டேன் சார். சரி. எனக்கு சேர்க்கலைன்னா கூட என்னை சேர்த்துக்கோங்கன்னு நான் போய் கேட்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். தப்பே ஆமா. கிடையாது, தப்பு கிடையாது. அப்புறம் இன்னொன்னு சார், இந்த ஊருக்கு வந்து ஆ, விநாயகர் சதுர்த்திலேருந்து ஆ, பயங்கர பிஸி சார். நாங்க ஆ, இப்போ நெக்ஸ்ட் மந்த் நவராத்திரி வருது பாருங்க, ஆமாம். 10 நாளும் சார் ஆ, கல்யாணம் தான். காலம்பரை ஒரு அது ஃபங்க்ஷன். ஊரில் சொல்கிறீங்க? ஊர்ல இல்ல சார், ஆ. சேத்ரால. அது எப்படி தெரியும்? நீங்கள் வந்து 4 மாதம் தானே ஆறுது? தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். காலம்பரை வந்து ஒரு ப்ரோக்ராம் வைப்பா, ஈவினிங் ஒரு ப்ரோக்ராம், ஒருத்தருக்கு வெத்தலை பாக்கு கொடுத்துக்கிறது, பாட்டு கச்சேரி, பஜன்ஸு. ஹலோ, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து 4 மாதம் தான் ஆறுதுங்கிற இதெல்லாம் பண்ணுறான்னு எப்படி சொல்கிறேன்னு நீங்கள் அதை தானே கேட்குறேன். ஏன் சார், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லுவாங்க சார். ஓஹோ, அவங்க சொல்றதுக்கு முன்னே நான் அந்த இடத்துல இருப்பேன் சார். ஆ ஆ இன்னைக்கு காலம்பரை கூட சார் 11 மணிக்கு எனக்கு மீட்டிங் இருக்கு. ஆ, ஈவினிங் ஒரு ஆத்துல லலிதா சகசரநாமம் இருக்கு. போச்சுடா. 7 மணிக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு சார், ஓணத்துக்கு. ஆ, பயங்கர டைட்டு சார். ஓ, அதாவது இங்க வந்து பொழுது போலன்னே சொல்லக்கூடாது சார். ஆ ஆ, பொழுது பத்தல, யாராவது கடன் கொடுத்தா கூட அந்த பொழுதை நான் வாங்கிக்குவேன் சார். ஐயோ, அந்த அளவுக்கு இருக்கு சார் எனக்கு. அடடே. ரொம்ப நன்னா இருக்கு சார். சேத்ரா மாதிரி ஆ, சாப்பாடா இருக்கட்டும், இது என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கட்டும், ஆ, இங்க இருக்கிற மனுஷாலா இருக்கட்டும், ஆ, இங்க பண்ற ப்ரோக்ராம்ஸா இருக்கட்டும், ஆ, சூப்பர் சார். அடுத்தது புரட்டாசி பெருமாள் வந்துருவார். நவராத்திரி முடிஞ்ச உடனே பெருமாள் எழுடுவார். ஆ, அவருக்கு இருக்கு சார் அடுத்தது. தினம் ஒரு இது மாதிரி பண்ணுவோம். அதாவது ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஃபங்க்ஷன் தான் சார். 30 நாளும் இங்க வந்து திருவிழா தான் சார் சேத்ரா. ஒரு நாள் கூட சார், ஒரு நிமிஷம் கூட நாங்க வேஸ்ட் பண்ணாம கரெக்டா எல்லா இடத்துலயும் இருப்போம் சார். சரி, ப்ரோக்ராம் ஒன்றும் இல்லாட்டா கூட ஈவினிங் பெஞ்சில் உட்காந்து அழகா ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கலாம். எனக்கு அதுக்கு டைம் இல்ல சார். இல்லை, அதுக்கும் கொஞ்சம் நாள் வேணுமே, கொஞ்சம் நாள் மக்கள் தெரிஞ்சவா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வேணும் இல்லையா? எனக்கு வந்து 172 பேர் சார் சேத்ரால. எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சார். ஓகே, லேடிஸா இருக்கட்டும், ஜென்ஸா இருக்கட்டும், ஏஜ்டா இருக்கட்டும், ஏஜ் கம்மியா இருக்கிறவங்களா இருக்கட்டும். ராதாகுமார்னா இங்க அவ்வளோ பரிச்சயம் சார். ஆரம்ல இருந்து, ஹவுஸ் கீப்பிங்ல இருந்து, கிச்சன்ல இருக்காங்க பாருங்க, அவங்கல இருந்து, அப்புறம் இது என்னது பிசியோதெரபி, அது அவங்க ஸ்ட்ரெச்சஸ் கிளாஸ், அவங்க வரைக்கும் எனக்கு தெரியாதவங்களே கிடையாது சார். சரி சரி, பாட்டுல இருப்பேன், டான்ஸ்ல இருப்பேன், அப்புறமா வந்து சகசரநாமம், லலிதா சகசரநாமம், திருப்புகள். ஓகே, எல்லாத்துலயும் இருப்பீங்க. ஷார்ட்டா முடிச்சுக்கலாம். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். இல்லை, ஓகே, சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்து 3-4 மாசம் தான் ஆகுது. கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட் ஆகி சொல்றேன்னு நினைக்கிறேன். இதையே இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு
நான் கேட்குறேன். அப்போது இதே சொல்கிறேடா பார்க்கலாம். ஓகேயா? வந்து 4 months தான் ஆகுதுங்கிறதுனால அந்த புது அனுபவங்கிறதுனால அப்படி சொல்கிறேளோன்னு கொஞ்சம் எனக்கு தோன்றுறது. இன்னும் 2 வருஷம் கழித்து கண்டிப்பாக என்னோடய 80வது வயசில் உங்களை நான் பேட்டி காணுவேன். அப்போவும் இதே சொல்கிறேளா? இதே சொல்லணும்னு கட்டாயம் கிடையாது. கொஞ்சம் ஆண்டு 1 வருஷம் 2 வருஷம் இருந்து பார்த்துட்டு அப்புறம் இன்னும் 2 வருஷம் கழித்து சொன்னால் இன்னும் பர்ஃபெக்டாக நான் அதை எடுத்துக்கிறேன். ஓகேயா? தேங்க்யூ ஸோ மச் போத் ராஜேஸ்வரி அம்மா அண்ட் ராதாகுமார் 2 பேரும் அழகாக சொன்னீங்க. உங்கள் மனசில் உள்ளதை என்ன தோன்றதோ நீங்கள் எவ்வளோ நாள் இங்கே இருந்தேடோ அந்த பேஸில் அருமையாக ரிப்ளை பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் எங்கள் நன்றி. நீங்கள் எங்களை பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே, இதுவும் எனக்கு ஒரு பாஸ் டைம். அவ்வளோதான். யூடியூப் ஒன்று வச்சுருக்கிறதுனால திஸ் இஸ் மை பாஸ் டைம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.